திமுக தீய சக்தி இவருக்கு திரும்ப திரும்ப. ஆனால் தீய சக்தி இடத்துல பெற்ற வாக்குகள் தான் இப்போ இவர் ஆட்சி அமைக்க வேணும். ஆனால் ஐயுஎம்எல் ஆதரவை திமுக தான் தடுக்கிறாங்க. அப்போ சிபிஐ சிபிஎம் ஏன் தடுக்கல? மாப்பிள்ளை விஜய் தான் அவர் போட்டிருக்க சட்ட திமுகவோட சட்டம். எல்லாவற்றுக்கும் திமுக காரணம்னே சொல்லிட்டு இருக்கிறது. மறைமுகமாக நீங்கள் பிஜேபிக்கு துணை போறீங்கன்னா, திமுகவை தவிர மற்ற கட்சிகள் போட்டியிட்ட இடங்களில் நீங்கள் போட்டிட்டு இருக்கக்கூடாது. இல்லை 96 பேரை வச்சுக்கிட்டு கலைஞர் 5 வருடம் ஆட்சி நடத்தலையா? நீங்கள் 108 வச்சுருக்கீங்க, இன்னும் சொன்னால் 116 இருக்கு இப்போ. ஆனாலும் உங்களுக்கே அந்த தைரியம் வரல. இப்போ விஜய் மட்டும் வராமல் விஜய் திருச்சா 2 பேரும் வந்து மேடையில் நின்னா இன்னும் கூட்டம் வரும். அவர் போய் அதிமுக ஆதரவு கேட்டிருந்தா யார் வேண்டாம்னு சொன்னா? எனக்கு அடுத்த முதலமைச்சர் தனுஷோ சிவகார்த்திகேயனோ இருக்குமோன்னு நினைக்கிறேன், தெரியல. இப்போ எந்த ஆதரவு கூப்பிட்டாலும் அவர் வராது. இன்னும் ஒன்னே ஒன்று தான் பாக்கி. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா. ரெட் நூல் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் திராவிட இயக்க தமிழர் பேரவையின் தலைவர் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்களோடு உரையாட இருக்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம். தமிழக அரசியல் பல்வேறு திருப்பங்கள் நொடிக்கு நொடி நடந்த வண்ணம் இருக்குது. தாவிக தலைவர் விஜய் அவர்கள் 3 முறை ஆளுநரை பார்த்து உரிமை கோரியிருக்கிறாரு. நேற்றைக்கு டிடிவி தினகரன் போய் ஆளுநரை பார்த்து நீங்கள் எடப்பாடியை வந்து ஆட்சி அமைக்க கூப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதற்கிடையில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களும் புதிய அரசு அமைப்பதற்கு ஆளுநர் உடனே நடவடிக்கை எடுக்கணும்னு ஒரு பெரிய அறிக்கையை கொடுத்துருக்குறாங்க. ஆனால் தாவிகாவினர் தொடர்ந்து திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகளும் தான் தடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க. அதில் உண்மை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? திமுக எப்படி தடுக்க முடியும்? அடிப்படையான ஒரு கேள்வி. விஜய் என்ன சொல்கிறாருங்கிறது இருக்கட்டும், எப்படி தடுக்க முடியும்? நான் நேற்றைக்கு முன்தினமே நான் என்னுடைய காணொலியிலேயே சொல்லியிருந்தேன், இவரை ஆட்சி அமைக்க அழைப்பது தான் சரி. தனி பெரும் கட்சி எதுவோ அதை கூப்பிடணும். அதுக்கு நான் எடுத்துக்காட்டலாம் சொன்னேன். மகாராஷ்டிராவில் நீங்கள் பண்ணலையா? 288 பிஜேபி 105 தான் இருந்தது, கூப்பிடலையா? ஏன் கர்நாடகத்தில் எடியூரப்பாவோட பீரியடில் நீங்கள் பாதிக்க ரொம்ப குறைவாக இருந்தது, கூப்பிடலையா? ஏன் இங்கே மட்டும்? இங்கே இவர் ஒரு தப்பு பண்ணியிருக்காருங்கிறத நான் சொல்லணும். என்ன பண்ணியிருக்காருன்னா, வி ஆர் த சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டின்னு சொல்லாமல் காங்கிரஸும் சேர்த்து அலையன்ஸுன்னு சொல்லிடு. நீங்கள் அலையன்ஸுன்னு சொன்னால் அந்த எண் வரணும், 118 வரணும். நீங்கள் அலையன்ஸ் பற்றியே பேச வேண்டியதில்லை. நாங்கள் சிங்கிள் மெஜாரிட்டி லார்ஜஸ்ட் பார்ட்டி, தனிப்பெரும் கட்சின்னு மட்டும் நீங்கள் ஆளுநர்கிட்ட சொல்லியிருந்தால், இன்னொரு செய்தி உங்களுக்கு எல்லாரும் தெரியும், இது சட்டத்தில் ஒன்றும் இல்லை, கன்வென்ஷன் தான். அந்த அந்த மரபுப்படி தனிப்பெரும் கட்சியை தான் அழைக்கணும், அழைச்சிருப்பாங்க. இவங்க கூட்டணியும் சேர்த்து சொன்னதுனால அவர் செய்த தப்பு தான். அதை அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். யார்? பிஜேபி. நம்ம தோழர் ஆடூர் ஷானவாஸ் கேட்டிருக்க மாதிரி, நீங்கள் பிஜேபியை குறை சொல்கிறதுக்கு உங்களுக்கு தைரியமே இல்லையே. கூப்பிடாதது ஆளுநர். திமுக ஆஃபீஸ் அறிவாலயத்தில் இருந்தால் கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க, அப்படி சொல்ல முடியுமா? இதற்கு பிறகும் சரி, திமுக தீய சக்தி இவருக்கு திரும்ப திரும்ப. ஆனால் தீய சக்தி இடத்துல பெற்ற வாக்குகள் தான் இப்போ இவர் ஆட்சி அமைக்க வேணும். ஆனால் ஐயுஎம்எல் ஆதரவை திமுக தான் தடுக்கிறாங்க. அப்போ சிபிஐ சிபிஎம் ஏன் தடுக்கல? காங்கிரஸ் அவங்களா போயிட்டாங்க. சிபிஐ சிபிஎம் 2 பேரும் திமுக சொல்லிட்டு தானே போகிறாங்க. திருமாவளவன் நேற்று இரவு கூட அங்கே தானே இருக்கிறார் தலைவரோட. ஐயுஎம்எல் அவரும் தெளிவாக சொல்கிறார், நான் திமுகவோட தான் இருப்போம் நாங்கன்னு சொல்கிறார். அது அவங்களோட ஸ்டாண்ட். எல்லாவற்றுக்கும் திமுக காரணம்னே சொல்லிட்டு இருக்கிறது. மறைமுகமாக நீங்கள் பிஜேபிக்கு துணை போகிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் உண்மை என்னங்கிறத சொல்கிறதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்லைன்னா அது மேலும் உங்களை சரிவில் கொண்டு போய் நிறுத்துமே தவிர ஒரு நாடும் மேலே கொண்டு வராது. ஆனால் விஜய் தொடர்ந்து திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளை தான் அவர் எதிர்பார்க்கிறாரு. இப்போ வரைக்கும் என்டிஏ பக்கமோ அதிமுக பக்கமோ அவர் போகலை. அவர் நினச்சா இது ஒரே நாளில் முடிஞ்சிடும். ஆனால் விஜய்க்கு ஒரு பாஜக சாயத்தை திமுகவினர் தொடர்ந்து பூசிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. சரி, இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். திமுக தீய சக்தி, பிறகு அந்த தீய சக்தியோடு இருக்கிற சக்திகளை ஏன் நீங்கள் ஆதரவு கேட்குறீங்க? இதை இன்றைக்கி சமூக வலைத்தளம் பூரா ஓடிக்கிட்டு இருக்கிறது இதுதான். மாப்பிள்ளை விஜய் தான் அவர் போட்டிருக்க சட்டை, திமுகவோட சட்டை. மாப்பிள்ளை விஜய் தான். நீங்கள் தான் இன்றைக்கி அதிக எண். ஆனால் அந்த எண்ணிக்கை இருந்த போதும் நீங்கள் யாராவது கேட்க வேண்டியது தானே, ஏன் திமுக கூட்டணியில் இருக்கவங்கள்ட்ட ஆதரவு கேட்குறீங்க?
இப்போ கடைசியாக சிறுத்தைகளில் கூட என்ன சிந்தனை செல்வன் என்ன சொன்னார், வாட்ஸ்அப்பில் ஆதரவு கேட்டால் என்ன நியாயம்னு கேட்டார். இப்போ அவர் விசிக அலுவலகத்துக்கு வரப்போகிறதா சொல்கிறாங்க. இந்த நேர்காணல் முடிகிறதுக்குள்ளே அவர் அங்கே வரலாம். விசிக யார், சிபிஐ சிபிஎம் யார், எல்லாம் திமுகவோட தானே இருந்தாங்க. நான் திமுக மட்டும்தான் தீய சக்தி அப்படின்னா திமுகவை தவிர மற்ற கட்சிகள் போட்டியிட்ட இடங்களில் நீங்கள் போட்டிட்டு இருக்கக்கூடாதுல்ல. நீங்கள் எல்லாரையும் எதிர்த்தானே போட்டிட்டீங்க. யாரை எதிர்த்து போட்டிட்டீர்களோ அவர்கள் இப்போ காலம் அவரை எங்கே கொண்டாந்து நிறுத்தி இருக்குன்னா, திரைப்படத்துறையில் நிம்மதியாக இருந்திருக்கலாம், இல்லை அவருக்கு 120 இடம் கிடைச்சிருந்ததுன்னா முதலமைச்சராக இருக்கலாம். ரெண்டுக்கும் இடையில் அவரை உண்மைகள் புரிகிறதுக்காகவே காலம் கொண்டு வந்து ஒரு இடத்துல நிறுத்தி இருக்கு. யாரை அவர் எதிர்த்து பேசினாரோ, யாரை எதிர்த்து வாக்குகள் கேட்டாரோ அவங்கள்ட்டே போய் தனக்கு இடம் வேணும். ஆனால் உண்மையாக ஒரு சுயமரியாதையோடு யோசித்து பார்த்தா, நான் திமுகவை தான் எதிர்த்தேன், திமுக கூட்டணியில் இருந்தவர்களினுடைய ஆதரவை பெற்று நான் ஆட்சி அமைக்க மாட்டேன்னு சொல்கிற சுயமரியாதை அவர்கிட்ட இருக்கணும். அப்படிலாம் ஒன்றும் எனக்கு தென்படலை. இது வரைக்கும் நான் தேடி பார்த்தேன் எங்கேயாவது இருக்கான்னு, ஒரு சுயமரியாதையும் தென்படலை. இப்போ எந்த ஆஃபீஸ் கூப்பிட்டாலும் அவர் வரார். இன்னும் ஒன்று தான் பாக்கி, எல்லாத்தையும் ஆதரவு கேட்டார். நான் என்ன சொல்கிறேன்னா, இதுக்கு நேரம் அறிவாலயத்தில் வந்து ஆதரவு கேட்டுடலாம். ரொம்ப எளிமையாகி போச்சு. ஒன்றும் இல்லை. இப்போதைக்கு திமுக தலைமை என்ன முடிவு எடுப்பாங்கன்னா, நாங்கள் உங்களுக்கு இடையூறு செய்யலை, நாங்கள் போய் ஆதரிக்கணும்லாம் இல்லை, நாங்கள் இடையூறு செய்யலை. 96 பேரை வச்சுக்கிட்டு கலைஞர் 5 வருடம் ஆட்சி நடத்தலையா? நீங்கள் 108 வச்சுருக்கீங்க, இன்னும் சொன்னால் 116 இருக்குது இப்போது. ஆனாலும் உங்களுக்கே அந்த தைரியம் வரல. 96 தான், 96 இடத்த வச்சுட்டு 5 வருஷம் ஆட்சியை அவர் நடத்தி காட்டினார். போகும்போதே தப்பாக வந்து ஒரு கட்சியை கூட்டிகிட்டு போனதுனால கூட்டணியோடு வந்தால் அந்த 118 வேணும்னு ஆளுநர் சொன்னார். ஆளுநர் முதல்ல இவங்களை அழைச்சிருக்கணும், அது தவறுன்னு நானே சொல்லியிருக்கிறேன். அதனால் இது அவர்கள் பிழை, அவர்கள் முயற்சி. திமுகவுக்கு இதுக்கும் எதுக்கும் தொடர்பு இல்லை. இதற்கும் திமுகவை தொடர்புபடுத்தினால் அது அவர்களினுடைய மிகப்பெரிய பலவீனத்தை காட்டுகிறதுன்னு பொருள். தமிழ் தேசியத்தையும் திராவிட தேசியத்தையும் தாவேக்கா தான் வலுவாக பேசுது. அடுத்த சில ஆண்டுகளில் திமுகவும் அதிமுகவும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சிபிஐ போலையும் சிபிஎம் போலையும் மாறிடும். அடுத்து ஒருவேளை விஜயால் ஆட்சி அமைக்க முடியலைன்னா அவர் 234லையும் ஜெயிச்சிருவார் அப்படிங்கிற ஒரு செய்தி பரவலாக இன்றைக்கு யாருக்கிட்ட இருக்கு? ஊடகத்தினரும் பேசுகிறாங்க, அரசியல் விமர்சகர்களும் பேசுகிறாங்க. ஒரு அனுதாபாலை வந்துடும். எது வேணாலும் பேசலாம், யார் வேணாலும் எது வேணாலும் பேசலாம். அனுதாபாலை வரும் எப்போன்னா, அவர் ஆட்சிக்கு வரவிடாமல் திட்டமிட்டு நாம் தடுத்தால் அனுதாபாலை வரும். அவரால் வர முடியலன்னா அது நம்ம என்ன பண்ண முடியும்? திட்டமிட்டு ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படின்னு ஒரு கலவரத்தை உருவாக்கினா அனுதாபாலை வரும். திமுக தலைவர் வெளிப்படையாக சொல்கிறார், ஆட்சி அமைக்க அடையுங்கள்ங்கிறார். முழுக்க முழுக்க திமுகவில் இருக்கிற என்னை போன்றவர்கள் என்ன சொல்கிறோம்? ஆளுநர் செய்கிறது தப்புன்னு சொல்கிறோம், அவருக்கு ஆதரவாக பேசுகிறோம். அப்புறம் எப்படி அவருக்கு அனுதாபாலை வரும்? அவருக்கு குறுக்க விழுந்து தடுத்து அவர் ஆட்சி வரக்கூடாது என்று சொன்னால் அனுதாபாலை வரும். அப்படிலாம் யாரும் செய்ய போகிறதில்லை. மக்களினுடைய தீர்ப்பை மதிக்கணும்னு தான் நான் இப்போவும் நினைக்கிறேன். இட் இஸ் பீப்புள்ஸ் மேண்டேட், அதை மதிக்கணும். விஜய் வரட்டும், யார் வேண்டாம்னா? இப்போ அவருக்கு அந்த குறிப்பிட்ட எண் கிடைக்கிறவங்களுக்கு யார் பொறுப்பு? அவர் தனிப்பெருங்கட்சியாக மட்டுமே ஆளுநரை போய் பார்த்துருந்தால், இந்த காங்கிரஸோட ஆதரவு இல்லாமல் போயிருந்தா ஆளுநர் அழைத்திருக்கணும். ஆனால் இவர் காங்கிரஸையும் சேர்த்து சொன்னதுக்கு பிறகு அது 118 வேணும்னு அவர் கேட்குறார். இது எல்லாமே சட்டம் சார்ந்த பிரச்சனைகள். இதற்கும் திமுகவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. இல்லை, இப்போ விஜய் அவர்கள் ஒரு புதிய கட்சியாக வந்திருக்கிறாரு. இப்போ தான் அவர் 108 சீட்டும் ஜெயிச்சிருக்கிறாரு. அவர் திமுகவை போல அல்லது சிபிஎம் சிபிஐ விசிகாவை போலயே பாஜக எதிர்ப்பு அரசியலை பேசணும்னு எதிர்பார்க்கிறது ஒரு அதீதமான ஒரு எதிர்பார்ப்பு. யார் எதிர்பார்த்தா? யார் பேசணும்னு சொன்னா? அவர் போய் இப்போ அதிமுக ஆதரவு கேட்டிருந்தா யார் வேண்டாம்னு சொன்னா? அதிமுக பாஜக எல்லாத்தையுமே அவர் ஆதரவு கேட்டுக்கலாம். இப்போ ஒரு கேள்வி நாம தான் கேட்க வேண்டியிருக்கு. எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும்னு கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எழுதுனீங்கல்ல, சிறுத்தைகளுக்கு எழுதுனீங்கல்ல, அவர் அதிமுகவுக்கு எழுத வேண்டாம்னு யார் சொன்னா? அவர் எடப்பாடியையும் பார்த்து கேட்டிருக்காருன்னு ஒரு செய்தி வருது. அப்படியானால் அப்போலாம் என்ன வேறுபாடு? பிஜேபியை கேட்க வேண்டாம்னு யார் சொன்னால் அது அவர் விருப்பம். ஒரு கட்டத்தில் ஒரு 108 இடங்களே அவர் அந்த வெற்றியெல்லாம் நான் குறைச்சி மதிப்பிடல. திமுக அதிமுக என்கிற இருவரும் கட்சிகளை தாண்டி 108 இடத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். அதெல்லாம் ரொம்ப பெரிய செய்தி தான், நான் பாராட்டுறேன். இப்போ நடக்கிற பிரச்சனைகள்லாம் அவர் தான் காரணமே தவிர வேறு யாரும் காரணம். கழகங்கள் இல்லாத தமிழ்நாடு அப்படிங்கிறது தொடர்ந்து பாஜக சொல்லிட்டு வர்றாங்க. இன்றைக்கு தாவேக்காவினுடைய வெற்றி வந்து இதற்கு பிறகு திராவிட இயக்கங்களே தமிழ்நாட்டில் கிடையாது, திராவிட கட்சிகளே வளராது அப்படிங்கிற ஒரு இதை உண்டாக்கியிருக்கு. இப்படியும் பேசுகிறாங்க. இதில் இந்த ஓரளவுக்கு நியாயம் இருக்குன்னு நினைக்கிறேன். இதை 25 வருஷமாக நான் கேட்குறேன். 1991 திமுக ஒரே ஒரு இடம் துறைமுகத்தில் மட்டும் கலைஞர் வெற்றி பெற்றார். திமுக அணிஞ்சிருச்சு.
இனிமேல் திமுகன்னு ஒரு கட்சியே இருக்காதுன்னாங்க. 96 ஆளுங்கட்சியாக வந்துச்சு. 2001 தோற்றோம். 2006 ஆளுங்கட்சி. 2006லேருந்து 11 அவ்வளவு நல்ல ஒரு ஆட்சி கலைஞர் தந்தும் 2011 3வது இடத்துக்கு போனோம். 2வது இடம் கூட இல்லை. 10 ஆண்டுகள் ஆட்சியில் இல்லை. இது எல்லாம் ஒரு அரசியல் கட்சி ஏற்ற இறக்கங்களை ஆகணும். சந்தித்தா தான் அரசியல் கட்சி. ஒரு தரம் தோற்று போனால் ஓடி போயிட்டா அந்த கட்சி நிலைக்காது. திமுக மட்டும் இல்லை, அதிமுகவும் பல தோல்விகளை சந்தித்து தான் இன்றைக்கி நிற்கிது. கம்யூனிஸ்டுகள் எவ்வளவு பெரிய இடத்துல இருந்தாங்க, சரிவை பார்த்தார்கள். காங்கிரஸ் கட்சி வெற்றி தோல்வியெல்லாம் பார்த்துருக்குது, பிஜேபியும் பார்த்துருக்கிறது. எனவே ஒரு தேர்தல் முடிவை வைத்துக்கொண்டு யாராவது எதையாவது தீர்மானித்தார்கள் என்றால் அது அவர்கள் விருப்பத்தை வெளிப்படுத்துகிறதே தவிர அது இயல்பான நடைமுறையை வெளிப்படுத்தவில்லை. ஆனால் சிபிஎம் தேசிய செயலாளர் பேபி அவர்கள் நேற்று பேசும் பொழுது அதிமுக தலைமையை ஏற்றுக்கோங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு ஸ்டாலினே எங்கள்கிட்ட கேட்டாங்க, நாங்கள் தான் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாரு. இது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குல்ல சார்? ஆமாம், அது தனிப்பட்ட முறையில் அவர் சொன்னாருங்கிறாரு. தனிப்பட்ட முறையில் பேசியிருந்தால் அது வெளியில் சொல்வது என்ன நாகரிகம்னு எனக்கு தெரியல. அதில் எனக்கு நம்பகத்தன்மை இருப்பதாகவும் எனக்கு தெரியல. பேபி சொல்லுவதில் எந்த அளவுக்கு நம்பகத்தன்மை இருக்குது அப்படின்னா சிபிஐ சிபிஎம் எல்லாம் எதுக்காக மறுபடி தலைவர்கிட்ட பேசிட்டு போகிறாங்க. திருமாவளவன் நேற்று இரவும் அவர் வீட்டில் இருக்கார். அவர் பேபி சொல்லுவதில் ஒரு நம்பகத்தன்மை இருப்பதாக நான் நினைக்கவில்லை. இப்போ திமுகவும் கிட்டத்தட்ட அதே வாக்கு சதவீதத்தை தக்க வச்சிருக்கிறாங்க, அதிமுகவும் தக்க வச்சிருக்கிறாங்க, தாவேக்கா புதிய வரவாக இருக்குது. நாம் தமிழர் கட்சி அவங்க கட்சி ஆரம்பித்ததுலேருந்து தொடர்ந்து ஒரு வளர்ச்சியை தான் பார்த்துருக்குறாங்க. முதல் முறையாக இந்த தேர்தலில் கடந்த முறை வாங்கின 8% இப்போ 4% சரிஞ்சிருக்கிறாங்க. அவருடைய அந்த வாக்கு சதவீத சரிவை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இதுவே அதிகம். நான் இவ்வளவு எதிர்பார்க்கல. ஒரு 2ல் நிற்பாங்கன்னு தான் நான் நினச்சேன். பெரியாரை தொட்டார், அவர் கேட்டார், அவ்வளவுதான். நீங்கள் விஜய் கூட பாருங்கள் எவ்வளவு கவனமாக பெரியார், அம்பேத்கர், காமராஜர் பின்பற்றாரோ இல்லையோ இவங்கெல்லாம் எங்கள் கொள்கை தலைவர்கள் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் தமிழ்நாட்டில் பெரியாரை பற்றி இப்படி பேசிக்கொண்டு நாம் தமிழர் வளர்ச்சி எப்படி இருந்தது? 1, 2, 6, 7, 8 இப்போ 4, அடுத்த தேர்தல் 2, 1 அப்படி தான் போகும் இனிமேல். இரண்டாவதாக ஒரு தலைமைக்கு ஆன பண்பே நான் பார்க்கவே இல்லை. மேடையில் எங்கே பேசினாலும் யார் ஒருத்தரையும் அவன் பேசுகிறது, ஒருமையில் பேசுகிறது, தான் அடுத்த அதிபருங்கிறது, இதெல்லாம் கேலிக்கூத்தாக ஆகிப்போச்சு. நீங்கள் 234 தொகுதிகளிலும் அவர்கள் வெற்றி பெறவில்லை என்பது செய்தி அல்ல. 234 தொகுதிகளிலும் கட்டுத்தொகையை கூட திரும்ப பெற முடியல. அந்த கட்சியின் தலைவரே கட்டுத்தொகையை பெற முடியல. 15 வருடமாக இப்போ என்ன சொல்கிறாரு? 15 வருஷமாக நான் கத்துனேன், என் பேச்சை நீ கேட்கல, ஒன்று எனக்கு ஓட்டு போடு அல்லது கொஞ்சம் விஷமாவது வாங்கி கொடு, அதையாவது அவர் சொந்த செலவில் வாங்கிக்கணும். நான் போட்டியிட்ட பிறகு தான் காரைக்குடி உலகம் முழுக்க தெரியுது. ஆமாம், அதுக்கு முன்னாடி அழகப்படுறதுனால தெரியாது. அழகப்படுற 1947 தொடங்கிய அந்த கல்லூரியால் 1000 பேர் படித்து பட்டம் பெற்று வெளியே வந்திருக்கோம், நான் உட்பட. அழகப்பரால் காரைக்குடி அறிமுகமாகிடுச்சா, சீமானால் அறிமுகமாகிடுச்சா? காரைக்குடியில் எவ்வளவு எழுத்தாளர்கள், எத்தனை கவிஞர்கள், கண்ணதாசன்லேருந்து எத்தனையோ கவிஞர்கள், எழுத்தாளர்கள், கவிஞர் முடியரசன் எல்லாம் ஒன்று காரைக்குடியிலேயே பிறந்தவர்கள் அல்லது காரைக்குடியில் வாழ்ந்தவர்கள். இவர் காரைக்குடியை அவமதித்தார். கடைசியாக கட்டுத்தொகை கூட அவரால் பெற முடியவில்லை. கிராமத்தில் சொல்லுவாங்க பாருங்கள், சோலி முடிஞ்சதுன்னு. ஏறத்தாழ நாம் தமிழர் கட்சியினுடைய நிலை இன்றைக்கு அதுதான். ஆனால் சித்தாந்த ரீதியாக நாங்கள் தான் திமுகவிற்கு மாற்று அப்படிங்கிறத ஒரு என்ன வேணாலும் சொல்லிக்கலாம்ல. இன்னும் ஒரு 10 ஆண்டுகளுக்கு பிறகு நாங்கள் தான், இன்னும் ஒரு 50 ஆண்டுகளுக்கு பிறகுன்னு சொல்லிட்டு அப்போ என்ன மாதிரி ஆட்களுக்கெல்லாம் தெரியாது நடக்குதா இல்லையான்னு சொல்லிகிட்டே இருக்கலாம். நான் வருவேன், இல்லையானால் என் மகன் வருவான். அந்த அமெரிக்கன் பள்ளியில் படிக்கிற மகனாக இருக்குமா என்னன்னு தெரியல. அமெரிக்கன் பள்ளியில் தமிழ் தேசியம் படிக்கிறார். எனவே அவர் பேசுவதில் உண்மை இல்லை, நியாயம் இல்லை, அவர் பேசுவதில் சித்தாந்தமும் இல்லை. அவரை மக்கள் இனி ஒரு பொருட்டாக கருதப் போவதே இல்லை. விஜய் இப்போ அடுத்தடுத்து இப்போ சிபிஐ சிபிஎம் எல்லா கட்சி தலைவரும் இப்போ நேரில் போய் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அவர் தொடர்ந்து அரசியலில் தன்னை பக்குவப்படுத்திப்பார், மேம்படுத்திப்பார் அப்படிங்கிற ஒரு அப்படி நீங்கள் பார்க்கலையா? பக்குவப்படுத்தி கொள்ளட்டும், யாரும் வேண்டாம்னு சொல்லலை. ஆனால் எதையும் கணிப்பதற்கு இது போதுமான அளவு நேரம் இல்லை. இன்னும் கொஞ்ச நாள் போடும், என்ன அவசரம் தானே வந்திருக்கிறாரு, ஆட்சியில் உட்காரட்டும். ஆட்சியில் உட்காருவதே எவ்வளவு சிரமம்னு இப்போ தான் அவருக்கு புரியுது. உட்கார்ந்த பிறகு எவ்வளவு சிரமம்னு உட்கார்ந்த பிறகு தெரியும். ஆளட்டும். நான் மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள், குறுக்க நிற்கலை. நான் அவர் வெற்றியை குறைச்சி மதிப்பில்லை. இப்போ சீமான்னா டெபாசிட் கூட வாங்க முடியல. ஆனால் விஜய் இவ்வளவு இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறார்.
அந்த வெற்றியை அவர் பக்குவமாக பயன்படுத்தி கொள்ளட்டும்னு நான் சொல்கிறேன். நான் இன்னும் அவர் பேசிய சிலவற்றையெல்லாம் திரும்ப திரும்ப திமுகவையே குறிவைத்து பேசும்போது எங்களை மாதிரி மக்களுக்கு அதில் கோபம் உண்டு. ஆனால் அப்படி பேச அவருக்கு உரிமையும் உண்டு. ஆனால் சீமானை போல முற்றுமாக எல்லாரையும் அவன் ஒருமையில் பேசுறது, மோசமான வார்த்தைகளை மேடையில் பேசுறது, அதை விட இவர் தன்னை பக்குவப்படுத்தி கொள்ளட்டும். நல்ல ஆட்சி தந்தால் யாரும் மறுக்க போவதில்லை. நிறைவு கேள்வியாக, தாவேக்காவினர் மீது தற்கூறி இப்படி வாதங்களை முன்வச்சாலும் ஒரு புதிய தலைமுறை வந்து அரசியல் பக்கம் வந்திருக்கிறாங்க. வெறுமனே சினிமா, கிரிக்கெட் இந்த என்டர்டெயின்மெண்ட் மட்டுமே சார்ந்திருந்த ஒரு தலைமுறை இன்னைக்கு நொடிக்கு நொடி என்ன நியூஸ் அப்டேட் இருக்குது இப்படிங்கிற ஒரு ட்ரெண்ட் செட்டுக்குள்ளே வந்திருக்கிறாங்க. அவங்க ஒரு மாற்றத்தை உண்டாக்குவாங்க அல்லது ஒரு ஆழ்ந்த ஒரு அரசியல் புரிதலோடு பங்காற்றுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? மாற்றத்தை உண்டாக்கினால் மகிழ்ச்சி. ஆனால் தற்குறி என்பதையெல்லாம் நான் எப்பவும் எங்கேயும் யாரையும் சொல்லலை. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கலாம். அதனாலேயே அவன் தற்குறியெல்லாம் நான் சொல்லலை. அதே நேரத்தில் அவர்கள் வந்திருக்கிற முறையும் அது இன்னும் திரைப்பட கவர்ச்சியிலேருந்தெல்லாம் பிள்ளைகள் அரசியலுக்கு வந்துட்டாங்கன்னு கருத வேண்டாம். திரைப்படத்திலேருந்து தான் வர்றாங்க. எனக்கு அடுத்த முதலமைச்சர் தனுஷோ சிவகார்த்திகேயனோ இருக்குமோன்னு நினைக்கிறேன், தெரியல. திரைப்படம் என்பது கவர்ச்சியானது. இப்போ விஜய் மட்டும் வராமல் விஜய், த்ரிஷா 2 பேரும் வந்து மேடையில் நின்னா இன்னும் கூட்டம் வரும். அதையெல்லாம் வைத்து மதிப்பிட முடியாது. முதலமைச்சராக உட்கார்ந்த பிறகு அவர் எப்படி நடந்து கொள்ளப் போகிறார் என்பதை வைத்துத்தான் அவரை நாடு, சமூகம், காலம் எல்லாம் மதிப்பிடும். நிச்சயமாக பொறுத்திருந்து பார்க்கலாம். நிகழ்ச்சியில் பங்கெடுத்த மிக்க நன்றி. வணக்கம், நன்றி. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். உங்கள் சத்யா.